கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். இதில் வரக்கூடிய ஒரு பதம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். கவலைப்படக்கூடாது என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி. பெரும்பாலும் நம்முடைய கவலைகள் என்ன? நாளைய தினத்தை குறித்த கவலை. ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்காக நீ கவலைப்படாத. இந்த நாளிலே ஆண்டவர் தேவைகளை சந்தித்தாரா? தோத்திரம். இன்னைக்கு சந்தித்த ஆண்டவர் நாளைக்கு சந்திப்பார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரா? சரி, தோத்திரம். அதே போல நாளை தினமும் அவர் நமக்கு தேவையான காரியங்களை செய்வார். இதற்கு சில உதாரணங்களை கூட இந்த அதிகாரத்தில் வைக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனிங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் ஊர் பறவைகளின் சரணாலயம் என்கிற ஒரு பெயரிலே பாடநூல்களிலே வந்தது, மூன்றடைப்பு என்பது. இந்த பறவைகள் எல்லாம் மரங்களிலே உட்கார்ந்து குஞ்சு பொரித்து அவைகளுக்கு உணவு கொடுக்கிற விதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கூட்டை விட்டு வெளியே செல்லும், மீனை பிடிக்கும், குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அது ஒரு நாளும் கூட்டிலே நாளைய தினத்துக்காக சேர்த்து வைக்காது. எனினும் அதை ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். இப்படி ஒன்றனின் ஒன்றாக எத்தனையோ வகையான காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பிழைப்பை கொடுக்கிறார். இதெல்லாம் நமக்கு உதாரணமாக வைக்கிறார். நாளைக்கு நீ கவலைப்படாத. ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கை நமக்குள்ள சரியா இருந்துச்சுன்னா நாளைக்காக நம்ம கவலைப்பட மாட்டோம். என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி செய்வது? நோ, எப்படியும் நடத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் கவலைப்படாமல் வாழணும்னு விரும்புகிறீர். தொடர்ந்து அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.